Assalamualaikum friend. Healthy beauty secret வயங்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து சமையல் பற்றி. இன்னைக்கு நான் சமையல்ல உருளைக்கிழங்கு முட்டை குருமா வச்சிருக்கேன். வாங்க friend பார்க்கலாம். இது வந்து சமையலுக்கு நான் இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த திங்ஸ் போடணும். முட்டை 6 முட்டை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தா பொட்டாட்டோ உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை மற்றும் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் 2, தக்காளி 1 கொஞ்சம் வச்சுருக்கிறேன் தாளிக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், இது வந்து ரொம்ப டேஸ்டியான சுவையான ஹெல்த்தியான குருமா எப்படி செய்கிறது என்று வாங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சூடாகட்டும். சூடானா இது வந்து இந்த குருமா வந்து லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாம் சாப்பிட்லாம். ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், தோசை இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு போடுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் டேஸ்டியான சுவையான குருமா கிடைக்கும். வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் போடுறேன். இந்த குருமாவுக்கு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வெங்காயம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். தேவைக்கேற்ற உப்பு நீங்கள் போட்டுக்குங்க. நான் எப்போவுமே வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடுவேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும், ப்ரௌன் கலராக மாறும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்கு. கலர் மாறிட்டு வருது. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டியான குருமா செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இது முஸ்லீம் ஸ்டைலு குருமா. இது வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். நான் வந்து எப்போவுமே மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணால் உடம்புக்கு நல்லது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். வந்து நல்லா பெரட்டிகிட்டே வரணும். தீ பிடிக்காமல் பார்த்துக்கணும்.
உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியான இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். ஹெல்த்தியான சுவையான எக்கு குருமா. பாருங்க ஃப்ரெண்ட், நல்லா வேகுது. சில பசங்க உருளைக்கிழங்குன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குருமா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை நான் போடுறேன் இப்போது. முட்டை போட்டு நான் 6 முட்டை போடுறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இது டேஸ்டியான ஹெல்த்தியான சுவையான குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. இது தக்காளி மற்றும் ஆனியன் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கிறேன். இது போடுறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற தண்ணி போட்டு நீங்கள் உப்பு சரியாக இருக்கா பார்த்து நீங்கள் மூடி வச்சிடுங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். 2 விசில் வச்சா போதும். ஹெல்த்தியான டேஸ்டியான எக்கு குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இது இப்போது ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சு. டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் அழகு, ஆரோக்கியம், சமையல் பற்றி குறிப்புகள் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.